இந்த உலகத்துல ஆண் பெண் இருவரும் எதற்காக படைக்கப்பட்டிருக்கார்கள்னு தெரியுமா? ஒருவரை ஒருவர் அளவு கடந்து நேசிக்கணும், அன்பு செலுத்தணும், புரிந்து கொள்ளணும், ஒருவருடைய தேவையை தெரிந்து மற்றவர்கள் அதை நிறைவேற்றணும், விட்டு கொடுக்கணும், எந்த ஒரு கடினமான சூழ்நிலைகள்லையும் துணையா நிற்கணும். இந்த மாதிரியான உணர்வு பூர்வமான ஒரு விஷயத்துக்கு பெயர் தான் காதல். இன்னும் இந்த பட்டியலை சொன்னா அது நீண்டுட்டே போகும். அப்படிப்பட்ட இந்த காதல் எப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை தரும் தெரியுமா? பாத்தீங்க இல்லையா, கடல் எவ்வளவு பெருசு, இந்த கடல் அளவு இன்பத்தை கொடுக்கும். ஆனா அதுவே இந்த காதலை சரியாக கையாள தெரியாதவர்களோட நிலைமை என்ன தெரியுமா? அதனுடைய விளைவு எப்படி தெரியுமா இருக்கும்? அதனுடைய துன்பம் அளவிடவே முடியாத அளவுக்கு பெருசா இருக்கும். ஏன்? இந்த கடலை விடவும் அது பெருசா இருக்கும். இதத்தான் படர் மெலிந்திரங்கள் அப்படிங்கிற அதிகாரத்துல 1166வது குறள்ல ஐயன் வள்ளுவன் ரொம்ப அழுத்தமாவும் உணர்வாவும் அதை பதிவு பண்ணியிருக்கார். இன்பம் கடல் மற்று காமும் அக்தடுத்துங்கால் துன்பம் அதனிற் பெரியது. காதலின் இன்பம் கடல் போன்றது, அதனால் வரும் துன்பம் கடலை விட பெரியது. உங்கள் துணையை அளவுக்கு அதிகமாக நேசியுங்கள், கடலளவு இன்பம் தரக்கூடிய காதலை அனுபவித்து மகிழுங்கள்.